எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பிரச்சனையா வருதுன்னு யோசிக்கிற ஆளா நீங்க? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு வாடகை வீட்டுல வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தன்னோட குடும்பத்துக்காக ஒரு அழகான வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்காக அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண மணியை வச்சு கடைசியா ஒரு வீடுமே கட்டுறாரு. கட்டின அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இன்வைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனும் கண்டக்ட் பண்றாரு. அப்போ அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா போய் ஒரு கடைக்கு போய் ஸ்வீட்ஸ் வாங்க போறாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே அந்த வீட்டுக்கு வராங்க. கரெக்டா அவங்க வரவும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். இதனால அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்போ தரமட்டமா கிடக்கு. இதை பார்த்ததும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ கடைக்கு போனவங்க திரும்பி வந்து பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு தரமட்டமா இருக்கு. அதை பார்த்ததும் அந்த நபர் அவர் கையில இருக்க ஸ்வீட்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, உனக்கு என்ன மண்டையில பிரச்சனையா? நீ இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பணம் செலவழிச்சு ஒரு வீடு கட்டியிருக்க, அந்த வீடை இப்போ தரமட்டமா நொறுங்கி போய் கிடக்கு, ஆனா நீ எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க இன்னைக்கு நடந்ததுல உள்ள ஒரு நெகட்டிவான விஷயத்த மட்டுமே பார்த்திருக்கீங்க, ஆனா நான் இதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் என்னோட மனைவி குழந்தைகள் எல்லாருமே உயிரோடு இருக்கோம். இதுவே இன்னைக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு நடந்திருந்து அப்படின்னா நீங்க யாருமே எங்களை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட நெகட்டிவ் சைடை மட்டுமே திங்க் பண்ணாம அதோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. பி பாசிட்டிவ்.